ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ආමේන්. ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. 2026 மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 2026 මාර්තු මාසයේ 22 වෙනි ඉරු දිනද. நீங்க 3 குறிப்புகளிலே உங்களோட பேசுகிறேன். කාරණා තුනක් ඔස්සේ ඔබ සමග කතා කරන්න කැමතියි. அந்த 3 குறிப்புகளும் பேச முடியுமான நேரம் இல்லை. ඒ කාරණා තුනම ඔබත් එක්ක කතා කරන්න පුළුවන් වේවිද කියලා දන්නේ නැහැ. ஒன்று கர்த்தருக்குரிய பயம். පළවෙනි කාරණාව තමයි ස්වාමින් වහන්සේ කෙරෙහි ඇති බය. இரண்டாவது கர்த்தரை கனம் பண்ணுதல். දෙවෙනි කාරණය ස්වාමින් වහන්සේව ගෞරව කිරීම. மூன்றாவது தேவன் தாமே பெலனென்று வாழுதல். තුන්වෙනි කාරණය දෙවියන් වහන්සේ මාගේ ශක්තිය බවට තේරුම් ගනිමින් சபையே இது கடைசி காலத்துல வாழுகிறோம். සභාව අසන්න නුඹ අන්තිම කාලයේ මේ සිටින්නේ. நான் பல வருடம் கேட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். මම අවුරුදු ගානක් තිස්සේ අහපු වචනයක් කියන්න. கோயில் பூன தேவனை மதிக்காது. கோயில் பூன தேவனை மதிக்காது. පල්ලියේ ඉන්න පූසා දෙවියන් වහන්සේට ගෞරව කරන්නේ. யாருக்கு கடவுளுக்குரிய பயம் இல்ல? சபையில உள்ளவங்களுக்கு தான் கடவுளுக்குரிய பயம் இல்ல. කාටද දෙවියන් වහන්සේ ගැන බයක් නැත්තේ? සභාවට එන සභාවේ ඉන්න මිනිසුන්ටම තමයි දෙවියන් වහන්සේ ගැන බය නැත්තේ. பாஸ்டர்மாருக்கே கடவுளுக்குரிய பயம் இல்ல. පාස්ටර්ස්ලටම දෙවියන් වහන්සේ ගැන බයක් නැහැ. ஊழியக்காரருக்கு கடவுளுக்குரிய பயம் இல்ல. සේවකයන්ට දෙවියන් වහන්සේ ගැන බයක් නැහැ. விசுவாசிகளுக்கு கடவுளுக்குரிய பயம் இல்ல. ඇදහිලිවන්තයන්ට දෙවියන් වහන්සේ කෙරෙහි බයක් නැහැ. கேளுங்க, கடவுளுக்குரிய பயம் என்றால் என்ன? දෙවියන් වහන්සේ කෙරෙහි ඇති බය නම් මොකක්ද? நான் சொல்லுகிறதை கேளுங்கள். මම කියන දේ අහන්න. கர்த்தரை பயத்தோடு பின்பற்ற வேண்டும். ස්වාමින් වහන්සේව බය සමග උන්වහන්සේව අනුගමනය කරන්න ඕනේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். அவர் கொல்லவும் முடியும், உயிர்ப்பிக்கவும் முடியும். උන්වහන්සේට මරන්නත් පුළුවන්, නැවත නැගිටවන්නත් පුළුවන්. மரித்ததை எழுப்பவும் முடியும். මරුණ කෙනෙක්ව නැවත නැගිටවන්නත් පුළුවන්. 4 நாளா நார்ன லாசருவை உயிரோடு எழுப்பவும் முடியும். දවස් 4ක් තිස්සේ මැරිලා කුණුවේ හිටියේ ඒ ලාසරුස්ව නැවත නැගිටවන්නත් ஒரு ராஜாவை பசுவை போன்ற மிருகமாக மாற்றவும் முடியும். රජ කෙනෙක්ව එළදෙනෙක් වගේ ඒ සත්වයෙක් ලෙස වෙනස් කරන්නත් පුළුවන්. தீர்க்கதரிசியின் மதிகேட்டை உணர்த்த கழுதையை பேச வைக்கவும் අනාගත முடியும். වක්තෘවරයාගේ ඒ මෝඩකම ප්‍රදර්ශනය කරන්න බූරුව ලව්ව කතා කරවන්නත් திரும்ப அவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கு. උන්වහන්සේ මරන්නත් පුළුවන්. උන්වහන්සේ இன்றைக்கு சபையிலே குடும்ப தலைவர்மார்களுக்கு, குடும்பத்துக்குட்பட்ட ஸ்திரீகளுக்கு, வாலிப தம்பி தங்கச்சிமார்களுக்கு, பாலிய சின்ன பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு கர்த்தருக்குரிய பயம் இல்லை. අද සභාවේ ඉන්න ඒ වැඩිමල් පියවරුන්ට, මව්වරුන්ට, තරුණ තරුණියන්ට, දරුවන්ට, බාලයන්ට කාටවත් දෙවියන් වහන්සේ කෙරෙහි බයක් கர்த்தர் නැහැ. பார்க்கிறார் என்ற பயம் இருக்கணும். දෙවියන් වහන්සේ මේ දිහා බලාගෙන ඉන්නවා කියන බය නැහැ. கர்த்தர் கேட்கிறார் என்ற பயம் දෙවියන් இருக்கணும். වහන්සේ මේ සියල්ලම අහගෙන ඉන්නවා කියන බය නැහැ. கர்த்தருக்கு விரோதமாய் வாழக்கூடாது என்ற ஒரு பயம் දෙවියන් இருக்கணும். වහන්සේට විරුද්ධව ජීවත් වෙන්න හොඳ නැහැ කියන ඒ බය නැහැ. இன்றைக்கு முதலாவது சபைகள்ல இல்லாத காரியம் ஆண்டவருக்குரிய பயம் இல்ல. අද සභාවන් වල තියෙන එකම දේ තමයි දෙවියන් වහන්සේ කෙරෙහි බය නැතිකම. மனிதனுக்கு பயம், මනුෂ්‍යයට බයයි, மந்திரவாதிக்கு பயம், මන්ත්‍රවාදීන්ට බයයි, பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டபடினால பயம், ආර්ථිකයේ කඩා වැටීම ගැන වුන් බයයි. எல்லாத்தையும் அனுமதித்தவர் நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர். මේ හැම දෙයකටම අනුමැතිය ලබා දුන්නේ අපි නමස්කාර කරන දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. எல்லாத்தையும் அனுமதித்தவர் கர்த்தர். මේ හැම දෙයකටම අනුමැතිය ලබා දුන්නේ දෙවියන් වහන්සේ. இந்த வருடம் 31ஆம் தேதி இரவு ஆராதனையிலே 1ஆம் தேதி தேவன் சொன்னார், சில நாடுகள் கருமையாய் போகும், இருளாய் போகும் என்று சொன்னார். මේ අවුරුද්දේ 31 වෙනිදා රෑ පළවෙනිදා ඒ දේවයන් වල දෙවියන් වහන්සේ පැවසුවා මේ අවුරුද්දේදී බොහොමයක් රටවල් විනාශ වෙලා යයි කියලා. அப்படி என்று சொன்னா அதை கேட்ட நீ கர்த்தருக்கு எவ்வளவு பயப்படணும்? එහෙම නම් ඒක ඇහුවා ඒ ප්‍රවෘත්තිය සජීවීව ඇසුවා ඔබ කොයිතරම් දෙවියන් වහන්සේට බය විය நன்றாய் යුතුද? கேளுங்கள். හොඳින් අහගන්න. கர்த்தருக்குரிய பயம் என்றா என்ன? கர்த்தரை பயத்தோடு பின்பற்ற வேண்டும். දෙවියන් වහන්සේ කෙරෙහි ඇති බය නම් උන්වහන්සේ ගැන බය සහිතව උන්වහන්සේව අනුගමනය இந்த කිරීමයි. பயம் நடுக்கம் அல்ல, මේ බය වෙවිලීම නෙමෙයි, பக்தி பயமாகும். භක්තිවන්තකමත් එක්ක තිබෙන බය. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். இன்னும் சொன்னால் තවත් කිව්වොත් ஆண்டவர் மேல் அன்பினால் அவருக்கு விரோதமாக ஏதும் செய்யக்கூடாது என்ற ஜாக்கிரதையான உணர்வாகும். දෙවියන් වහන්සේ කෙරෙහි තියෙන ප්‍රේමය නිසා උන්වහන්සේට විරුද්ධව කිසිම දෙයක් කර යුතු නැති ඒ පරිස්සමත් එක්ක තියෙන බය. கேளுங்க, அன்பு செய்தவரை
அன்பு செய்கிற நாங்கள் அவருக்கு விரோதமாக ஏதும் செய்யக்கூடாது என்ற ஜாக்கிரதையான உணர்வு தான் கர்த்தருக்குரிய பயம். අපිට ආදරය කරපු දෙවියන් වහන්සේට අපිත් ආදරයෙන් උන්වහන්සේට විරුද්ධව මුකුත් කරන්න හොඳ නැහැ කියන ඇඟීම ඒ බයත් එක්ක තියෙන පරිස්සමත් එක්ක තියෙන ඒ ඇඟීම තමයි දෙවියන් වහන්සේ කෙරේ තියෙන බය. கவனிங்க, உனக்கு கர்த்தருக்குரிய பயம் இருக்கா? ඔබට දෙවියන් වහන්සේ ගැන නියම බය තියෙනවද? உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்தவனாகிய யோபு අවංක වූ නිර්දෝෂ වූ දෙවියන් වහන්සේට බය වූ නිර්දෝෂී වූ யோப் කියලා තමයි இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லுகிறார், ஆண்டவர் அவர் கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் அவருக்கு உகந்த வாசனையா. යේසුස් වහන්සේ ප්‍රකාශ කරනවා උන්වහන්සේට දෙවියන් වහන්සේට බය වීම තමයි දෙවියන් වහන්සේට කරන්න උතුම් පූජාව. சொல்லுங்க ஆமென். ஆமென். இந்த இடத்துல 2 மணித்தியால இருக்கிறீங்க. நான் பல சபைகள்ல பார்த்திருக்கிறேன். මේ ස්ථානේ අපිට පැය දෙකක් තිබුණා. අපි බොහොමයක් සභාවන් වල ඒක බලලා තියෙනවා. பிரசங்க நேரம் போனை கிண்டி கொண்டிருப்பாங்க. දේශනා වෙලාවේ ඒගොල්ලෝගේ ෆෝන් එකේ ඒගොල්ලෝ අවශ්‍යනවා. பிரசங்க நேரம் படம் அனுப்பி கொண்டிருப்பாங்க. ඒගොල්ලෝගේ ෆෝන් එකෙන් ඒගොල්ලෝ පින්තූර යවමින් ඉන්නවා. பிரசங்க நேரம் பிசினஸ் செய்வாங்க. දේශනා වෙලාවේ ඒගොල්ලෝගේ ව්‍යාපාරය ඒගොල්ලෝ කරමින් ඉන්නවා. கர்த்தர் விட மாட்டார். දෙවියන් වහන්සේ අතාරින්නේ නැහැ. கர்த்தர் கணக்கு கேட்பார். දෙවියන් වහන්සේ ඒ ගැන ගණන් අහනවා. நன்றா கேளுங்க, இது இந்த சபைக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்திலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. මේක මේ සභාවට විතරක් නෙමෙයි, මේ මුළු ලෝකෙම ඉන්න හැම කෙනෙක්ම ආගෙන ඉන්නවා. நாங்க யார்? අපි කවුද? ஏன் இந்த இடத்துல இருக்கிறோம்? ඇයි අපි මෙතන ඉන්නේ? என்ன செய்கிறோம்? ඇයි මොකද්ද எங்க කරන්නේ? போக போகிறோம்? කොහෙටද අපි යන්නේ? இன்னைக்கு கடவுளுக்குரிய பயம் இருக்கா? දෙවියන් වහන්සේ කෙරෙහි බය ඔබ තුල තිබෙනවද? சபை விளையாட்டு கழகம் அல்ல. සභාව ක්‍රීඩා පිට්ටනියක් නෙවෙයි. சபை சாப்பிடுற ஹோட்டலும் அல்ல. සභාව කියන්නේ කෑම කන හෝටලයකුත් නෙවෙයි. நந்தா கவனி, රාගන්න. சபை வேஷம் தரிக்கிற இடமும் அல்ல. සභාව කියන්නේ නිරූපණය කරන ස්ථානයකුත් சபை නෙවෙයි. எங்களை மறைக்கிற இடமும் அல்ல. සභාව කියන්නේ අපිව හංග ගන්න சில තැනකුත් நேரம் නෙවෙයි. உங்களுக்கு இது தெரியாம இருக்கலாம். සමහර වෙලාවවලදී ඔබට මේක நீங்க දන්නේ யாரும் පුළුවන්. கடவுள் இல்ல, நீங்க மனுஷன் மாறுகிறவன். ඔබ කවුරුත් දෙවියන් වහන්සේ නෙමෙයි, ඔබ මනුෂ්‍යයන් පමණයි. கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டி வரும். ඔබ දෙවියන් වහන්සේට ගණන් දිය යුතුයි. கர்த்தர் கணக்கு கேட்பார். දෙවියන් වහන්සේ ඔබෙන් ගණන් கடவுளுக்கு අහයි. பயப்படாத குடும்ப தலைவன், குடும்பத்துக்கு உட்பட்ட ஸ்திரீ, வாலிப மகன் மகள் பிள்ளைகள் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டி வரும். ස්වාමින් වහන්සේට බය නැති ඒ ගෘහමූලික කාන්තාව ඒ වගේම දරුවන් හැම කෙනෙක්ම දෙවියන් වහන්සේට ගණන් දිය යුතු වෙලාවක් கேளுங்க, එනවා. சத்தியத்தை சத்தியமா போதிக்காட்டி நானும் கணக்கு கொடுக்கும். සත්‍යතාවය නිවැරදි ලෙස ඔබට උගන්වෙන්නේ නැත්නම් ඒකටත් මම ගණන් දිය இன்றைக்கு යුතුයි. சபை தன்னை ஆராய்ந்து அறிகிற ஒரு இடமா இல்லை. අද සභාව තමන්ව විමසන්නා වූ තමන්ව විමසන්නා தான் වූ ලෙස நான் නැහැ. தான் சரி මම තමයි හරි இல்ல, කියලා ස්ථානයේ தேவன் தான் சரி. නෑ අමම නෙමේ හරි. தேவனுடைய දෙවියන් வார்த்தை වහන්සේ தான் තමයි சரி. හරි. දෙවියන් වහන්සේගේ වචනය கரங்களை තමයි தட்டி හරි. தேவனை மகிமைப்படுத்தி உற்சாகமாய். දෙවියන් වහන්සේට தேவன் ප්‍රශංසා தான் කරනවා. சரி, දෙවියන් தேவனுடைய වහන්සේ තමයි வார்த்தை தான் නිවැරදි. சரி, දෙවියන් நான் වහන්සේගේ தான் වචනය තමයි திருந்தனும், නිවැරදි. நான் தான் திருந்தனும். මම තමයි වෙනස් වෙන්න ඕනේ. அந்த பிரதர் பின்னுக்கு உட்கார்ந்து இருக்கிறார். ඒ සහෝදරයා පිටිපස්සේ වාඩි වෙලා. நான் 2 முறை அவரை தேடி விசிட்டிங் போனேன். මම දෙවතාවක් ගියා එතුමා බලන්න. நேற்றும் போனேன். ඊයේත් ගියා. அவர் தொழிலுக்கு போயிட்டார். එයා රැකියාවට ගියා. என்ன மாசத்துக்கு ஒருக்கா நான் விசிட்டிங் போறது வழக்கம். මාසෙට සැරයක් මම විසිටින් යනවා. ඒක දෛනික. கத்தர் கணக்கு கேட்பாரு. දෙවියන් වහන්සේ මගෙන් ගණන් අහනවා. கத்தர் கணக்கு கேட்பாரு. දෙවියන් වහන්සේ මගෙන් ගණන් අහනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். அதாவது நீங்க நான் வந்தா காணிக்க கொடுப்பீங்க, வாங்க பாஸ்டர் என்ன உயர்த்திவீங்கன்னு வர இல்ல. මම ආවොත් ඔයගොල්ලෝ මට පඳුරු දෙනවා. එතකොට මාව උසස් කරනවා. ඒ බලාපොරොත්තුෙන් ආවේ නෑ. மாசத்துக்கு ஒருக்கா நான் விசிட்டிங் போவது வழக்கம். මම මාසෙකට සැරයක් මං යනවා. அன்றைக்கு போகும்போது அவர் தொழிலுக்கு போயிட்டார். එදා යනකොට යාව රැකියාවට ගියා. நேற்று எந்த பெரிய பாஸ்டர்மாரும் விசிட்டிங் போக மாட்டாங்க. ඊයේ කවුරුත් විසිටින් යන දවසක් නෙවෙයි. நான் போன அவரை தேடி. මම ගියා அந்த විසිටින්. சிஸ்டருக்கு சுகம் இல்லைன்னு நான் தேடி ඒ போனேன். සහෝදරීට අසනීපයි කියලා ගියා හොයාගෙන. பெட்ரோல் பிரச்சனை இருக்கு. පෙට්‍රල් ප්‍රශ්න තියෙනවා. பெட்ரோல் பிரச்சனை இருக்கு. පෙට්‍රල් ප්‍රශ්න තියෙනවා. பெட்ரோல் பிரச்சனை இல்லாத நேரமும் 10 தரம் போயிருக்கேன். පෙට්‍රල් ප්‍රශ්න නැති වෙලාවෙත් මම 10 වතාවකට ඩේ ගියා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். දෙවියන් වහන්සේට ගණන් දිය යුතුයි. கடவுளுக்குரிய பயம் இருக்கணும். දෙවියන් වහන්සේ ගැන බය තිබිය යුතුයි. இந்த காலம் பொல்லாத காலம், මේ කාලේ ඊටමත් නපුරු. பொல்லாத நாட்கள். ඊටමත් නපුරු දවස්. இத கேளுங்க, சத்தியத்தை பேசப்படுகிறது
கீழ்ப்படுகிறதும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதும் உன்னுடைய கருத்துல இருக்கு. සත්‍යතාවය ඔබට ප්‍රකාශ කරනු ලබනවා. ඒට කීකරු වීමත් ඒ තුලින් ආශිර්වාදය ලබා ගැනීමත් ඔබගේ යුතුයකම. அன்பா சொல்லுகிறேன் கேள். ප්‍රේමයෙන් කියන්නම් මම. அன்பு செய்த ஆண்டவரை அவரை அன்பு செய்து அவருக்கு விரோதமாக ஏதும் செய்யக்கூடாது என்ற ஜாக்கிரதை உணர்வு தான் கர்த்தருக்குரிய பயம். අපට ආදරය කරපු දෙවියන් වහන්සේට අපි ආදරය කරන ගමන් උන්වහන්සේට විරුද්ධව කිසිම දෙයක් කරන්න හොඳ නැහැ කියන ඒ බයත් එක්ක ඒ පරිස්සමත් එක්ක ජීවත් වීම තමයි கொஞ்சம் දෙවියන් වහන්සේ කෙරෙහි ඇති බය. யோசேப்பை சற்று ஆராய்ந்து பாருங்க. யோசேப் ගැන පොඩ්ඩක් විමසන්න. யோசேப்பை பாருங்க. யோசேப் ගැන தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? දෙවියන් වහන්සේට විරුද්ධව කොහොමද මම පව් කරන්නේ? ஆண்டோடைய கிருபையினால் எங்களுடைய தேசத்துல அரசாங்கம் தாய்மார்களுக்கு தகப்பன்மாருக்கு வாலிபர்களுக்கு பிள்ளைகளுக்கு சட்டம் எழுதி இல்லை. දේව කරුණාව අපේ රටට තියෙනවා මේ රජය විසින් අම්මට තාත්තට දරුවන්ට ඒ වෙනම නීති ලියලා නැහැ. கேளுங்க, பிரான்ஸ் தேசத்திலே 15 வயது வாலிபன் எங்கேயும் போகலாம், யாரோடும் வாழலாம், எப்படியும் வாழலாம். தாய் தகப்பன் கட்டுப்படுத்த முடியாது. ප්‍රංශයේ නීතිය ලියවිලා තියෙන අවුරුදු 15න් පස්සේ දරුවෙක්ට ඕනම තැනකට යන්න පුළුවන්, ඕනම කෙනෙක් එක්ක සම්බන්ධ වෙන්න පුළුවන්, ඕනම දෙයක් කරන්න පුළුවන් කියලා නීතියෙන් ලියලා තියෙනවා. தருவேக் நமை வாலிப பெண், තරුණ කාන්තාවක. வாலிப பெண் 15 வயசு பெண் 3 நாள் எங்கேயும் போய் தங்கலாம். තරුණ දරුවෙක්ට ඕනම තැනක යන්න පුළුවන් අවුරුදු 15න් පස්සේ. எங்கேயும் போய் வாழலாம், ඕන තැනක ජීවත් වෙන්න පුළුවන්. எப்படியும் வாழலாம். කොහොම වුණත් ජීවත් වෙන්න පුළුවන්. அவங்கள கண்டிக்க இயலாது. ඒගොල්ලන්ට තරවටු කරන්න ஆண்டவருடைய கிருபை எங்கட தேசத்துல கர்த்தர் தந்த வேதம் தான் எங்கட சட்டம். දේව කරුණාව අපේ රටට තාමත් තියෙනවා. අපිට ඒ වගේ නීති නෑ. වචනය තුල තමයි තාමත් சொல்லுங்க ஆமென். ஆமென். இந்த தேசத்துல இப்படிப்பட்ட கிருபை சுதந்திரத்தை கொடுத்த கர்த்தருக்கு எவ்வளவு நாங்க பயப்படணும். මේ රටේ මේ වගේ නීතියක් මේ වගේ සමාදානයක් අපිට ඇති කරලා තියෙන දෙවියන් වහන්සේ අපි කොයිතරම් භාවිය நல்லா கேளுங்க, இந்த யுத்தம் தொடங்கிட்டு මේ යුද්ධය පටන් ගත්තා. ஆண்டவர்ட்ட நானும் கேட்டேன், ஏன் ஆண்டவரே? දෙවියන් වහන්සේගේ මමත් ඇහුවා ඇයි ස්වාමීනි? எனக்கு பதில் சொல்ல இல்ல. මට උත්තර දුන්නේ නැහැ. அதனுடன் நான் நடத்துவேன். ඒක මැදියෙන් මම ගමන් කරනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். அது மாத்திரமல்ல, ඒ විතරක් නෙවෙයි. அது ஒன்று. ரெண்டாவது என்ன தெரியுமா? ரெண்டாவது என்னன்னு தெரியுமா? දෙවෙනි කාරණේ මොකක්ද? உனக்கு செய்த நன்மைகளை நினை, துதி ஆராதி. ආමේන්. නුඹට කරපු යහපත නුඹ සිහි කරන්න, ප්‍රශංසා කරන්න, নমස්කාර කරන්න. நினைச்ச மாதிரி பெட்ரோல் அடிச்சோம், ඉතපු විදිහට අපි පෙට්‍රල් ගැව්වා, நல்லா சாப்பிட்டோம். අපි හොඳට කෑවා. இப்ப என்ன செய்வது? மட்டுப்பட்டு ஓடு. දැන් අපි පාලනය කරගෙන යන්න ඕනේ. இருக்கிறது சாப்பிட்டு தேவனை තියෙන மகிமைப்படுத்து. දේ කාලා අපි දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන්න ඕනේ. எல்லாத்துக்கும் ஒரு காலம் හැම இருக்கிறது. දෙයකම කාලයක් ஆனா තියෙනවා. கடவுளுக்கு பயப்படுறது எல்லா காலத்திலும். නමුත් දෙවියන් වහන්සේට බය වීම ඒක සෑම කාලයකම. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ යහපත්. கர்த்தர் வல்லவராய் ස්වාමීන් இருக்கிறார். වහන්සේ බලවත්. கடவுளுக்குரிய பயம் இருக்கா? දෙවියන් වහන්සේ කෙරෙහි බය තිබෙනවද? ஒரு வசனத்தை வாசிங்க, மல்கியா புத்தகத்தை திருப்புங்க. අපි කියමු මලාකි පොතට පෙරලා ගමු. மல்கியா புத்தகம் ஆதியாமத்துக்கு அடுத்த புத்தகம். உங்களுக்கு அந்த வசனம் தெரியுமாண்டா? எடுங்க பாப்போம். மல்கியா எழுதின புத்தகம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பார்கள். மல்கியா 1வது அதிகாரம் 6வது வார்த்தை මලාකි 1:6. வாசிங்க. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர். தகச்சி வாசி, சிங்களத்தில் வாசி. පුත්‍රයා තමාගේ පියාටත් මේ කර්ම තමාගේ ස්වාමියාටත් ගෞරව කරති. එබැවින් මාගේ නාමය සුදුකරන පූජකයෙනි. මම පියෙක් නම් මාගේ ගෞරවය කොයිද? මම ස්වාමීන් නම් මා කෙරෙහි ඇති බය කොයිද? සේනාවල ස්වාමීන් වහන්සේ නුඹලාගේ අසල සේක. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆண்டவரே கேட்கிறாரு. ස්වාමීන් වහන්සේ අහනවා, ஆசாரியர்களை பார்த்து, ஊழியம் செய்கிறவர்களை பார்த்து, சபையை பார்த்து கேட்கிறார், நான் கடவுளானால் எனக்குரிய பயம் எங்கே? ස්වාමීන් වහන්සේ පූජකයන්ගෙන් සේවකයන්ගෙන් සභාවෙන් ආනවා, මම ස්වාමීන් වහන්සේ නම් මට ඇති ගෞරවය කෝ කියලා. எனக்குரிய பயம் எங்கே? මා කෙරෙහි ඇති බය කෝ நீ කියලා. உன்னை கேட்டுப்பா, நீ கடவுளுக்கு பயப்படுறியாண்டு. දැන් ඔබ දවතත් ආලා බලන්න ඔබගෙන්ම ඔබ දෙවියන් වහන්සේට බයයි. உன்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் சொல்லுமா? ඔබගේ ජීවිතය දෙවියන් වහන්සේට බය ඇති මිනිසෙක් කියලා කියන්න පුළුවන් මට්ටමේ තිබෙනවද? நான் எஜமானானால்
எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். මම ස්වාමියෙක් නම් මා කෙරෙහි ඇති බය කොයිදැයි සේනාවල ස්වාමින් වහන්සේ අසනසේ. இது மனுஷருக்கு பயப்படுகிற காரியம் அல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம். මේක මනුෂ්‍යයට බය විය යුතු කාරණයක් නෙමෙයි ගැන මේ කතා කරන්නේ මේ ස්වාමින් වහන්සේට බය යුතු කාරණයක් ගැන. சொல்லுங்க ஆமென். ஆமென். ஆண்டவர் என்னுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய பிரசங்கத்தை දෙවියන් වහන්සේ මගේ මේ වචනේ අසමින් සිටිනවා. දේශනාව අසමින් සිටිනවා. ஆமென். ආමේන්. ஆமென். பல தேசங்கள்லையும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. බොහොමයක් රටවල් වල තහගෙන ඉන්නවා. ஆகையினால தேவ பிள்ளையே கடவுளுக்குரிய பயம் உன்னிடத்துல இருக்கா? එම නිසා දේව දරුවනි ස්වාමින් වහන්සේ කෙරෙහි බය ඔබ තුල තිබෙනවද? இருக்கா? තිබෙනවද? கடவுளுக்குரிய பயம் இருக்கா? දෙවියන් වහන්සේ කෙරෙහි බය තිබෙනවද? கர்த்தர் கணக்கு கேட்பாரே. ස්වාමින් වහන්සේ ඔබගෙන් ප්‍රශ්න අහයි. கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணுமே. ස්වාමින් වහන්සේට ඔබ ගණන් දිය යුතුයි. உலகத்தாரோடு நீ கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ලෝකයේ අයත් එක්ක ඔබ ගණන් දිය යුතු නැහැ. ஆனா கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டி வருமே. නමුත් ඔබ ස්වාමින් වහන්සේට ගණන් දිය යුතු කාලයක් එයි. இரண்டாவது குறிப்பு දෙවෙනි කාරණය 1 சாமுவேல் 2:30. 1 සාමුවෙල් 2:30. வாசிங்க. අපි කියවමු. 1 சாமுவேல் 2:30. 1 සාමුවෙල් 2:30. இல்லையா வசனம்? ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனவீனம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றாய் வாசிங்க தங்கச்சி. එබැවෙන් ඊශ්‍රායල් දෙවියන් ස්වාමින් වහන්සේ මෙසේ කියනසේක, නුඹේ වංශයෙන් නුඹේ පියාගේ වංශයේත් සෑම කල්ලි මා ඉදිරියේ හැසිරෙනවා ඇතැයි සැබවින්ම කීවෙමි. නමුත් දැන් ස්වාමින් වහන්සේ කියන්නේ නම් ඒ මාගෙන් දුර වේවාවයි කියාය. මක් නිසාද මට ගෞරවය කරන්නට මමත් ගෞරව කරමි. මා සුළු කරන සිතන්නෝ නීච කොට සලකනු ලබති. நன்றாய் கவனியுங்கள். හොඳින් අවධානය දෙන්න. உலக தோற்றத்துக்கு முன்பே அவருக்கென்று எங்களை தெரிந்திருக்கிறார். ඒ ලෝකයේ අයගෙන් අපිව උන්වහන්සේට කියා තෝරාගෙන තිබෙනවා. ஆமென். ආමේන්. இல்லாவிட்டா நாங்க இந்த இடத்துல இல்ல. නැත්නම් අපි මේ ස්ථානේ නෑ. எங்களை ஜீவனோடு காத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපිව ජීවනයේ සහිතව තබා තිබෙනවා. இந்த வார்த்தையை கவனிங்க. මේ වචනේ බලන්න. இந்த வார்த்தையை கவனிங்க. මේ வசனය බලන්න. உன்னுடைய முன்னோர்களின் வீட்டார்களும் என்றைக்கும் என்னுடைய சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்ற நிச்சயம் சொல்லி இருந்தும் නුඹේ වංශයත් නුඹේ පියාගේ වංශයත් සෑම කල්ලිම මා ඉදිරියේ ඇසිරෙනවා ඇතැයි සැබවින්ම කීවෙමි. பாருங்க, தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னென்றா நாங்க அவருக்கு முன்பு நாங்க அவருக்காக நடந்து கொள்வோம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. දෙවියන් වහන්සේගේ අදවතේ තියෙන බලාපොරොත්තුව තමයි අපි උන්වහන්සේ ඉදිරියේ යාපත් ලෙස ඇසිරෙවි කියන ඒ බලාපොරොත්තුව. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. அதாவது யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு அவருக்கு தெரியும். යූදස් එතුමාව පාවා දෙනවා කියලා උන්වහන්සේ දන්නවා. அவரோடு தான் வைத்திருந்தார். උන්වහන්සේත් එක්කම තමයි බැඳිලා. பேதுரு மறுதலிக்க போகிறான்னு அவருக்கு தெரியும். පේතෘස් පිටුපාල යනවායි කියලා උන්වහන්සේ දන්නවා. யூதாஸ் பேதுரு. යූදස් සහ පේතෘස්. நல்லா கவனிங்க. හොඳට අවධානය දෙන්න. நீ கர்த்தருக்காக நடப்பா என்று கர்த்தர் நம்பி இருந்தார். නුඹ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ඇසිරේවි කියා උන්වහන්සේ විශ්වාස ஆனா කරනවා. நாட்கள் வரும்போது நீ ஆண்டவருக்கு முன்பாக நடக்கிற மாதிரி இல்ல. නමුත් කල්ගත වන විටදී නුඹ ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ ඇසිරෙන බවක් පේන්න නැහැ. எனக்கு தந்த முழு நேர ஊழியத்தை அழைப்ப உனக்கு கொடுக்க இல்லை. මට දීපු ඒ සම්පූර්ණ කාල සේවයේ කැඳවීම ඔබට ලබා ஏன் நீ நடக்க மாட்டாய்ன்னு அவருக்கு தெரியும். ඇයි මොකද ඔබට එය කරන්න බෑ, ඔබ ඒ කරන්නේ නැහැ කියලා උන්වහන්සේ நல்லா දන්නවා. கவனிங்க. හොඳින් අවධානය நீ දෙන්න. அதை செய்ய மாட்டாய்ன்னு உனக்கு கொடுக்க இல்லை. ඒ ඔබ කරන්නේ නැහැ කියලා ඔබට දුන්නේ නැත්තේ. சொல்லுங்க ஆமென். ஆமென். நல்லா கவனிங்க. யூதாஸ் காட்டி கொடுக்க போறான்னு தாவீது எழுதியிருக்கான் தீர்க்க தரிசனமா. යූදස් පාවා දෙන්න යනවයි කියලා
දාවිත් අනාගත වාක්‍යයක් ලෙස පැවසුවා. சங்கீதத்துல பாடி இருக்கான். එයා ගීතාවලිය ගායනා කළා அப்படி තිබෙනවා. என்றா இயேசுடைய நாட்களுக்கும் தாவீதுடைய நாட்களுக்கும் வருஷங்கள் எத்தனை? යේසුස් වහන්සේගේ කාලයටත් දාවිත්ගේ කාලයටත් අවුරුදු කීයක් අතරමැදි කාලයක් நீ තිබෙනවද? ஆரம்பத்துல நல்லா இருப்பாய், இடையில விழுந்து போவாய், தூர போவாய், தேவனை விட்டு விடுவாய் என்று அவருக்கு தெரியும். නුඹ පටන් ගැනීමේදී හොඳින් ඉඳීවි ඊට පස්සේ දුරස් වේවි දෙවියන් වහන්සේ අතෑරලා යාවි කියලා උන්වහන්සේ දන්නවා. எனக்கு தந்த பொறுப்பை உனக்கு கொடுக்க இல்லையே, මට දීපු ඒ වගකීම නුඹට දුන්නේ නැහැ. இன்னொருவருக்கு கொடுத்த பொறுப்பை அவனுக்கு கொடுக்க இல்லையே. තව කෙනෙක්ට දීපු වගකීම අර වෙන කෙනෙක්ට දුන්නේ நல்லா නැහැ. கேளு, அவரை கனம் பண்ற வாழ்க்கை இதுதான். මේක තමයි උන්වහන්සේට ගෞරව කිරීමේ ජීවිතය. கனம் பண்றா என்னன்னு கேட்டுக்கொள்ளுங்க. ගෞරව කිරීම කියන්නේ මොකක්ද කියලා අහන්න. ஆண்டவர் எதை ஏலிட்டு எதிர்பார்த்தார்? දෙවියන් වහන්සේ ඒලිගෙන් මොකද්ද බලාපොරොත්තු උනේ? ஆண்டவருக்கு நம் வாழ்க்கையில உயர்ந்த இடம் இருக்கணும். දෙවියන් වහන්සේ කෙරෙහි උසස් ස්ථානයක් අපේ ජීවිත තුළ තිබිය சொல்லுங்க යුතුයි. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். அவருக்கென்று உயர்ந்த இடம் எங்கட வாழ்க்கையா இருக்கணும். උන්වහන්සේ උදෙසා උසස් ජීවිතයක් උසස් ස්ථානයක් අපේ ජීවිතය තුළ තිබිය යුතුයි. அவருக்கென்று முக்கியத்துவம் இருக்கணும். උන්වහන්සේ උදෙසා ප්‍රමුඛත්වයක් අප තුළ තිබිය යුතුයි. அவருக்கென்று உயர்ந்த இடம், அவருடைய காரியத்தை முக்கியத்துவப்படுத்தணும். උන්වහන්සේ වෙනුවෙන් උසස් ස්ථානයක් සහ උන්වහන්සේ වෙනුවෙන් ප්‍රමුඛ ස්ථානයක් අප තුළ තිබිය எல்லாரும் යුතුයි. தலைவர்கள் அல்ல, හැමෝම නායකයන් නෙවෙයි. எல்லாரும் பாடகர்கள் அல்ல, හැමෝම ගායකයන් නෙවෙයි. எல்லாரும் வாத்தியங்கள் வாசிக்கிறவர்கள் හැමෝම அல்ல. වාදකයන් නෙමෙයි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். நல்லா கவனிங்க. கொஞ்சம் கவனம் அவருக்கு தேவைங்க. இப்படி நடப்பாங்கன்னு அவர் எழுதி வச்சிருக்கிறார். என்ன குறித்து? உன்னை குறித்து. මොහු මේ ඇසිරෙනවයි කියලා උන්වහන්සේ වේලාසනම පටන් ගැනීමේදීම ලියා තිබෙනවා. නුඹ ගැනත් ලියා තිබෙනවා, මා ගැනත් ලියා நீ තිබෙනවා. மாய்மாலமாய் நடிப்பாய் என்று அவருக்கு தெரியும். ඔබ මායාව දක්වයි, ඔබගේ ඔබ රඟපායි කියලා දෙවියන් நீ වහන්සේ நல்ல දන්නවා. அழகா பேசுவாய் என்று கர்த்தருக்கு ඔබ தெரியும். ලස්සනට කතා කරයි කියලා දෙවියන් වහන්සේ ஆண்டவர் දන්නවා. உன்னை அந்தந்த இடங்கள்ல வைக்க இல்ல, என்ன வச்சிருக்கிறார்? உன்னை வச்சிருக்க இடத்துல நீ இருக்கிறியா? උන්වහන්සේ ඔබ ඔබේ ස්ථානයේ තබා තිබෙනවා, මා මගේ ස්ථානයේ තබා තිබෙනවා. ඔබ තැබූ ස්ථානයේද ඔබ සිටින්නේ. நன்றா கேளுங்க, හොඳින් අහගන්න. நன்றா சிந்தனை செய்யுங்க. හොඳට සිතන්න. ஆண்டவருக்கு உயர்ந்த இடம் இருக்கணும். எங்கட வாழ்க்கையே அந்த உயர்ந்த இடத்துல தேவனை வைக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். දෙවියන් වහන්සේට උසස් ස්ථානයක් අපේ ජීවිතය තුළ තිබිය යුතුයි. ඒ වගේම උන්වහන්සේට ප්‍රමුඛ ස්ථානයක් තිබිය යුතුයි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். நான் அடிக்கொருக்கா சொல்ற வார்த்தை வந்தாவா, வந்தானா, போனானா. මම නිතරම කියන කතාවක් තමයි ආවා ගියා. ஆவா கியா பே பே. ஆண்டவருக்கு உயர்ந்த இடம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கா? දෙවියන් වහන්සේ උදෙසා උසස් ස්ථානයක් ඔබේ ජීවිතයේ තිබෙනවා. ஆண்டவருடைய காரியத்தை முக்கியத்துவப்படுத்துறியா? දෙවියන් වහන්සේගේ කාරණයට ඔබ ප්‍රමුඛ ස්ථානයක් දෙනවා. கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறியா? කුඩා දෙයින් අවංකවයිද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆண்டவருக்கு உயர்ந்த இடம் இருக்கணும். ஆண்டவருடைய காரியம் முதல் முக்கியத்துவப்படுத்தணும். දෙවියන් වහන්සේට උසස් ස්ථානයක් තිබිය යුතුයි. උන්වහන්සේගේ කාරණයට ප්‍රමුඛ ස්ථානයක් තිබිය යුතුයි. எங்களுடைய மகன் அடுத்த மாதங்களுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் போயிடுவார். මගේ පුතා ඊළඟ තව මාස කීපයකින් පස්සේ ඉරිදට පත් යනවා. அவரை படிப்பிக்கணும். එයා උගන්වන්න ඕනේ. அதே மாதிரி நான் இன்னொரு இடத்துல விசாரிச்சு கொண்டிருக்கிறேன். வாத்தியம் வாசிக்கிறதுக்கு ஆக்களை ஆயத்தப்படுத்த முற்பட்டு கொண்டிருக்கிறேன். என்ன அழைச்சதை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. ඒ වගේම මම වාදනය කරන්න තව ස්ථාන පුරුදු කරන්න තව ස්ථාන හොයනවා. ඔයගොල්ලෝ මාව තේරුම් ගන්න මගේ புரிது கரணையுமே இன்னொருவரை அதுல வைக்க තව කෙනෙක් එතනට තියන්න. சொல்லுங்க ஆமென். அவருக்கு சம்பளம் கொடுத்து அந்த இடத்துல நான் வைக்க இல்ல. එයාට පඩි දීලා තියන්න නෙමෙයි. நல்லா கேளுங்க, படி துண்ண சம்பளம் கொடுக்க இல்ல. මම එයාට පඩි දුන්නේ නැහැ එතන තියලා. இயேசுவ එයා බනිනවා. என்ன அடிக்குது? இப்படியெல்லாம் செய்வேன். එයාට මම බනිනවා මෙතන. சம்பளம் கொடுக்க இல்ல. එයාට පඩි දුන්නේ නැහැ. ஆண்டவருக்கு அவன் முக்கிய உயர்ந்த இடத்தை கொடுக்கணும். ஆண்டவர் கொடுத்த வரம் கிருபைய அவருக்கு பயன்படணும். දෙවියන් වහන්සේට උසස් ස්ථානයක් දෙන්න ඕනේ. ඒ වගේම උන්වහන්සේ දීපු ඒ වරම, ඒ තාලන්තේ කරුණාවට උන්වහන්සේ මයිමේට පත්. நானும் சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. මම කියන්නම්. நானும் பாடசாலையில படிக்கையில ஸ்கூல் பேண்ட்ல இருந்தேன். මම ඉස්කෝලේ ඉන්න කාලේ බෑන්ඩ් එකේ හිටියා. நான் ஃப்ளூட் அடிக்கிறாள். මම බටනලා වාදනය කරා. ஃப்ளூட் அடிப்பேன். මම බටනලා වාදනය කරා. பிறகு மெலோடிக்கா வாசிப்பேன். මෙලෝඩිකා වාදනය කරා. அது பிறகு சர்ச் ஆராதனையில கொங்க பொங்கோ அடிப்பேன். ඊට පස්සේ සභාවේ ඒ නමස්කාරයලා මම කොංගෝ එක වාදනය කරා. கொஞ்சத்துல நான் உண்மையா இருந்தேன். මම කුඩා දෙයින් අවංක වුණා. ஆமென். ආමේන්.
சொல்லுங்க ஆமென். தகப்பன்மார் உங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. පියවරුනි ඔබගේ දැස් විවෘත වේවා. தாய்மார் கண்கள் திறக்கப்படுவதாக. මව්වරුනි ඔබගේ දැස් විවෘත වේවා. வாலிப தம்பி தங்கச்சிமார் உங்களுடைய கண்கள் තරුණ திறக்கப்படுவதாக. තරුණියනි ඔබගේ දැස් විවෘත වේවා. சிறு பிள்ளைகள் உங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. දරුවනි ඔබගේ දැස් විවෘත වේවා. கேளுங்க, අහන්න. தாவீது கடைசி ஒருத்தன், දාවිත් අන්තිම කෙනා. குடும்பத்துல கடைசி. පවුලේ අන්තිම කෙනා. அண்ணமாரெல்லாம் ராஜாக்களுடைய யுத்தத்துல நிக்கிறவன். අයියලා ඔක්කොම ඒ රජතුමාගේ සේනාවේ ඉන්න සොල්දාදු. கேட்டுக்கொள்ளுங்க, அந்த தாவீதுக்கு கொஞ்சம் ஆட பார்க்க கொடுத்தார். මේ දාවිත් තිබුණේ බැටළුවන් කීප දෙනෙක් බලා ගන්න. அவன் சொல்றான், කියනවා ஒருக்கா சிங்கம் வந்துச்சு, එක් වතාවක් සිංහෙක් ආවා. ஒருக்கா கரடி வந்துச்சு, තව වතාවක් වලහෙක් எந்த ආවා. ஜீவனை பார்க்க இல்ல, ஆட காப்பாற்றினேன். මම මගේ ජීවිතය ගැන හිතුවේ නෑ. මම මට බාර දුන්නේ ඒ බැටළුවා ගැන තමයි කල්පනා இதை කරේ. உங்க மனதில பதித்துக் கொள்ளுங்க. මේක ඔබගේ අදවතේ ඔබ නිදාන් කරගන්න. இயேசு යේසුස් වහන්සේ தேவ தயவிலும் දේව දයාවෙන් மனித தயவிலும் මනුෂ්‍යයන්ගේ அறிவிலும் ප්‍රඥාවෙන් ஞானத்திலும் ඥානේනු கிருபையிலும் කරුණාවෙන් வளர்த்தியிலும் සමහතින්ද அபிஷேகத்திலும் வளர்ந்தார். ආලේපෙන්ද වර්ධනය වුණා. யோசேப்பு மரவேலை செய்கிற தொழில் செய்கிற ஒருவர். මේ යෝසෙප් වඩු වැඩ කරන කෙනෙක්. அம்மா மரியாள் என்ன செய்தால், இயேசுவை தேவதயவு மனித தயவு அறிவு ஞானம் கிருப வளர்த்தியில நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தார். එතුමගේ අම්මා මොනවාද කරේ? මනුෂ්‍යගේ කරුණාවෙන් දේව කරුණාවෙන් ප්‍රඥාවෙන් උසමාතින් ඒ ඥානවන්තකමෙන් හැමදේම දෙවියන් වහන්සේගේ ව්‍යවස්ථාව ඉගෙනුවා. இயேசுடைய 12வது வயதிலே යේසුස් වහන්සේගේ 12 අවුරුද්දේදී அவர் பண்டிகையில நிக்கிறார். இயேசு, එයා ඒ මණ්ඩපයේ ඉන්නවා. உங்களோட பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் நிக்கிறாங்க. ඔබේ දරුවන් ඉරිදා විතරයි ඉන්නේ. தருவனமை யௌவன கட்டிய. ඔබගේ තරුණයන් ඉරිදා විතරයි ඉන්නේ. கேட்டுக்கொள்ளுங்க, கேட்டுக்கொள்ளுங்கள். අහගන්න. இயேசு ஞானஸ்நானம் எடுக்க வந்த போது යේසුස් වහන්සේ බෞතිස්මය ගන්න ආපු වෙලාවේ என்ன சொல்லப்பட்டது சொல்லுங்க. வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. මොකක්ද උන්නේ? ආසය විවරලා සද්දයක් ආවා. என்ன சத்தம்? මොකක්ද ඒ ශබ්දය? இவரே எனக்கு விளங்குது, உண்ட வாய மூடன்ற சத்தம் வந்தது. මට இவரே என்னுடைய நேச, இவரில் இவரில் நான் அவரை என்ன ஊழியம் செய்தார்னு சொல்லுவாங்க. මේ මාගේ ප්‍රේමවන්ත කුමාරයාණෝ කියලා එතන කියන මොහු කෙරෙයි කියලා එතන ප්‍රකාශනවා. උන්වහන්සේ කරපු සේවය මොකක්ද? என்ன ஊழியம் செய்தார்? මොකක්ද කරපු සේවය? மோசே மாதிரி சமுத்திரத்தை ரெண்டா பிரிச்சாரா? මෝසෙස් වගේ මුහුද දෙකට කරාද? யோர்தான குவியெல்லாம் நிக்க வச்சாரா? ඒ යෝර්දානයේ ඉහළට නැංගුවාද? என்ன செஞ்சார்? මොකක්ද කරේ? நல்லா கவனிங்க. හොඳට අවධානය දෙන්න. இயேசு கூட நடப்பார் என்றே தேவன் அறிந்திருந்தார். යේසුස් වහන්සේත් එක්ක මඟ පෙන්ව උන්වහන්සේත් එක්ක ගමන් කරයි කියන ඒ දැනුම දෙවියන් වහන්සේට තිබුණා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். ரெண்டு காரியம் சொன்னேனே, தாவீது இயேசு. කාරණා දෙකක් කිව්වා දාවිත් සහ යේසුස්. நீ சபையில கூற்றியா கொஞ்சத்துல உண்மையாரு. ඔයා සභාවේ අතුගාන කෙනාද ඒකට අවංකව ඉන්න. இந்த தம்பி ஓவேட் ப்ரொஜெக்டர் போடுறாரு, லேப்டாப் ஒன் பண்றாரு, கொஞ்சத்துல உண்மையாரு. මේ මල්ටිමීඩියා එක දානවා, මේ ලැප්ටොප් එකේ ක්‍රියාත්මක කරනවා, මේ සින්දු මෙතන ප්‍රදර්ශනය කරනවා. ඒ පුංචි දෙයට ඔබ අවංක වෙන්න. ஆமென். ආමේන්. ஒரு ஆள் ஓவன் அடிக்கிறாரா, கொஞ்சத்துல உண்மையாரு. එක්කෙනෙක් ඕගන් එකක වාදනය කරනවාද ඒ පුංචි දෙයට ඔබ අවංක වෙන්න. ஒரு ஆள் ட்ரம் அடிக்கிறாரா, கொஞ்சத்துல உண்மையாரு. කෙනෙක් ඩ්‍රම් එක වාදනය කරනවා නම් ඒ පුංචි දෙයට අවංක වෙන්න. ஒண்டு ஒண்டு එක ஒண்டு එකම දේ. ஒண்டுல ஒண்டுல එකම දේ. தாவீது ஆடுகளை காத்தது மாத்திரம்தான். දාවිත් එයාගේ බැටළුව රැක බලා ගත්තා විතරයි. ஆமென். ආමේන්. இயேசு ஒரு ஊழியமும் செய்யல. යේසුස් වහන්සේ කිසිම සේවයක් කරේ නෑ. உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? මොකක්ද උන්වහන්සේ ඔබ දිහා බලලා කියන්නේ? கடலுக்குரிய பயம் இருக்கா? දෙවියන් වහන්සේ කෙරෙහි බය තිබෙනවද? ஆண்டவரை கனம் பண்றீங்களா? දෙවියන් වහන්සේට ගෞරව කරනවද? ஒருத்தருக்கு එක අයෙකුට ஒரு ஒரு லேடியை நான் பார்த்தேன். එක්තරා කාන්තාවක් මම බැලුවා. தலைப்பாரம். ඔළුව බරයි. அடுத்த கிழமை ඊළඟ සතියේ பஸ் இல்ல. බස් නැහැ. அடுத்த கிழமை ඊළඟ සතියේ என்ன இல்ல, මොකක්ද නැත්තේ? பல்லு வலி. දත් කැක්කුම යාට. அடுத்த கிழமை ඊළඟ සතියේ ஊர்ல இருந்து ஆட்கள் வந்திருக்கு. ගමේ ඉඳන් කට්ටියක් ගෙදර ඇවිල්ලා. அரசாங்கத்திட்ட மினிஸ்டர்மார் கேட்குறாங்க, இந்த புதன்கிழமை லீவை திங்கக்கிழமை போடுங்கன்னு. රජයේ ඇමතිවරුන්ගෙන් අහනවා මේ බදාදර ගත්ත නිවාඩු දවස සඳුදාට දාන්න. ஏன் போட தெரியுமா? ட்ரிப் போறதுக்கு.
ඇයි මේ චාරිකා යන්නේ? வெள்ளி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை සෙනසුරාදා ඉරිදා සඳුදා. எப்படி කොහමද? எப்படி නැවගිලුණත් බෑන්චුම් யுத்தம் அங்க இங்க பேஞ்சூன் යුද්ධයේ හැබැයි මේ අයට විනෝදයි. எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? කොයි තරම් සතුටුද දන්නවද? ஆண்டவரே இத புதன்கிழமை ஐயா திங்கக்கிழமையா மாத்தும் சரி வெள்ளிக்கிழமையா மாத்தும். ස්වාමීනි මේක සිකුරාදා කරවන්න නැත්තම් සඳුදා කරවන්න. ஆண்டவர் என்ன ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து எண்ணம் இல்ல. දෙවියන් වහන්සේ මට කැඳවීමක් එක්ක යම් අරමුණක් එක්ක උන්වහන්සේ කැඳවලා තියෙනවා. ඒක කරන්න ඕන කියන ඒ ඇඟීමක් නැහැ. தகப்பன்மாருக்கு இல்ல, தாய்மாருக்கு இல்ல, வாலிப பிள்ளைகளுக்கு இல்ல. තාත්තලට අම්මලට මේ තරුණ තරුණියන්ට ඒ ඇඟීමක් නැහැ. ஏலி மாதிரி இருக்காதீங்க. ஏலி வேலியா இருக்க வேண்டிய கடைசியில கேலியாய் மாறினான். ඒලි වගේ ඉන්න එපා. ඒලි වැටක් වගේ ආරක්ෂා දෙන කෙනෙක් විදිහට ඉන්න සිටිය යුතු කෙනා. නමුත් එයා අන්තිමට විහිළුවක් බවට පත් වුණා. ஏலி ஆண்டவருடைய வார்த்தையை விட பிள்ளைகளுடைய வார்த்தையை கனம் பண்ணினான். அங்க ஒரு மார்க்ஸ் தேவன் மேல அதை கணக்கிட்டார். ඒලි තමාගේ දරුවන් දෙවියන් වහන්සේ කෙරේ දෙවියන් වහන්සේට වඩා තමන්ගේ දරුවන් කෙරේ එයාගේ විශ්වාසය තැබුවා. වචනයට ගෞරව කරා. ළමයින්ගේ වචන ඇහුවා. ඒක නිසා එයා දෙවියන් වහන්සේට ගරන් දෙන්නා. பிள்ளைகளுடைய வசனத்தை கனம் பண்ணான், தேவனுடைய வசனத்தை தள்ளினான். එයා දෙවියන් වහන්සේගේ වචනය අගෞරව කරලා දරුවන්ගේ වචන වලට ගෞරව அது කරා. பிற ஏலி சேச்சில இருந்து எப்படி இருந்தான்? ඊට පස්සේ සභාවේ මෙයා කොහමද හිටියේ? அங்க யார் அழுறா? කවුද යඬන්නේ? குடிச்சிருக்காங்களோ? එයා බීලද? கேளுங்க. அண்ணாள் அழுறாள், අන්න අඬමින් යා அண்ணாள் துக்கப்படுறாள், අන්න දුකෙන් ඉන්නවා. அவமானப்பட்டு இருக்கிறாள், එයා නින්දාවට පත් වෙලා. உடைஞ்சி இருக்கிறாள், நொறுங்கி இருக்கிறாள். එයා කැඩිලා බිදිලා ගිහින් ඉන්නේ. அவள் குடிச்சிருக்கிறாளோ? එයා බීලද කියලා හිතනවා. பிள்ளையுடைய காரியத்துல தேவன கனவீனப்படுத்தினவனுக்கு அடுத்த கட்டம் சர்ச்சில் அவனுடைய பார்வை சரியில்லை. දරුවන්ගේ ප්‍රශ්නේදී දෙවියන් වහන්සේට අගෞරව කරපු කෙනාගේ ඊළඟ ප්‍රශ්නය තමයි සභාව කෙරෙහි එයාගේ තියෙන දැක්ම වැරදි. அடுத்த கட்டம் அவங்களோட பிள்ளைகள் கேளுங்க. பைபிள் சொல்லுது பேலியாளின் பிள்ளைகள் பிசாசின் ஆவியினால் ஆளப்பட்டவங்களா இருந்தாங்க. ඊළඟ පියවරේදී බයිබලයේ ප්‍රකාශ කරනවා ඒ ඒලිගේ දරුවන් මේ ප්‍රධාන පූජකයාගේ දරුවන් බෙලියේල්ගේ පුත්‍රයන් ලෙස යක්ෂයන්ගේ පුත්‍රයන් ලෙස ප්‍රකාශ வேதம் කරනවා. அப்படியே எழுதி இருக்கு. වචනේ ඒ විදිහට ලියලා තිබෙනවා. அம்மாமாரே அப்பாமாரே கவனம். මව්වරණී පියවරණී ඔබ வாலிப පරිස්සමෙන්. தம்பி தங்கச்சிமார் கவனம், තරුණ තරුණියනි ඔබ පරිස්සමෙන්. கவனம், ප්‍රවේශම් වන්න. கவனம். ප්‍රවේශම් நீங்க වන්න. தேவனுக்கு முன்பாக நடப்பீங்கன்னு அவர் நம்பி இருக்கிறாரு. ඔබ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ නිවැරදිව ඉඳීවි කියලා උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. சொல்லுங்க ஆமென், ආමේන්. ஆமென். ආමේன். நம்பி இருக்காரு. උන්වහන්සේ විශ්වාස කරනවා. அவர் இவன் சரி வர மாட்டான்னு தள்ளிடக்கூடாது. මෙයා අරි නෑ කියලා තල්ලු කරන තත්ත්වයට ඔබ පත් වෙන්න එපා දෙවියන් වහන්සේ. தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. උන්වහන්සේ විසික් කරන තත්ත්වයට පත් වෙන්න එපා. மனுஷன் தூக்கி எறிஞ்சா பயம் இல்ல. මිනිස්සයා අහක් කරාට ප්‍රශ්නයක් නැහැ. பிசாசு தூக்கி எறிஞ்சாலும் பயப்படாதீங்க. යක්ෂයා අහක් කරත් ඔබ බය වෙන්න එපා. கத்தர் சர்வ வல்லமை உள்ளவர். ස්වාමීන් වහන්සේ ஆனா සර්ව அதே බලධාරී. கத்தர் உன்னை தூக்கி எறிய கூடாது. නමුත් ඒ දෙවියන් වහන්සේ ඔබව අවලංගු ඔබව එපා කරන්න බෑ. ஏலியுடைய முடிவு வேதனையாய் மாறுறது. ඒලිගේ අවසානයේ වේදනාකාරී වුණා. எங்க தொடங்கிச்சு? කොහෙන්ද පටන් ගත්තේ? கடவுளுக்கு உயர்ந்த இடம் இல்ல, දෙවියන් වහන්සේට උසස් ස්ථානේ கடவுளுடைய නැහැ. வார்த்தைக்கு முக்கியத்துவம் දෙවියන් இல்ல. වහන්සේගේ වචනයට ප්‍රමුඛත්වේ නැහැ. தேவ சமூகத்துக்கு முன்பா அவனுடைய பார்வை சரியில்லை. දෙවියන් වහන්සේගේ සමූහය ඉදිරියේ ඔහුගේ දැක්ම නිවැරදි නෑ. ஒரு சகோதரி உடைஞ்சி நொறுங்கி வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு தேவையோடு வந்திருக்கிறாள் சபையில. සභාවේ සහෝදරියක් අවශ්‍යතාවයක් සමග නින්දාවට ලක් වෙලා වේදනාවෙන් කඳුලත් එක්ක ඇවිල්ලා ඉන්නේ. ஆண்டுடைய சமூகத்துல அவளை ஊற்றி கொண்டிருக்கிறாள். එයා දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ එයා දෙවියන් වහන්සේ ඉදිරියේ එයා පිරිනමමින් ඉන්නවා. ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். දෙවියන් වහන්සේ තමයි මට වැදගත්. ஆண்டோடைய பாருங்க, அவளுடைய பொருத்தனை பிள்ளையை கொண்டே சேச்சிலேயும் கொடுக்கிறாள். මේ අන්නගේ පොරොන්දුව බලන්න එතන එයාගේ දරුවව එයා සභාවටම බාර දෙනවා. சொல்லுங்க ஆமென், ආමේන්. ஆமென். ආමේන්. நீங்க யார்? ඔබ කවුද? பிள்ளைகள் தேவன் கொடுத்த சுதந்திரங்கள். දරුවන් ඔබට දෙවියන් වහන්සේ දුන්නා වූ නිදහස. திரும்ப திரும்ப என் மகனை குறிச்சோ மகளை குறிச்சோ மற்ற மகளை குறிச்சு பெருமை பாராட்ட மாட்டேன். அவங்க உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. මම මගේ දරුවන් ගැන මං ආඩම්බර වෙන්නේ නැහැ. මං දෙවියන් වහන්සේගේ කරුණාව නිසා තමයි උන් ජීවත් වෙන්නේ කියන සිතුවිල්ලෙන් තමයි ඉන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. பிள்ளை ஏ எழுதிட்டா, ஏ எழுதிட்டு. දරුවා ඒ අකුර ලිව්වා. என் பிள்ளை ஏ எழுதிட்டு. මගේ දරුවා ඒ අකුර அது ලිව්වා. இன்னும் பி எழுதணும், තව බීලියන්ඩක් තියෙනවා. சி எழுதணும். සීලියන්ඩක් තියෙනවා.
சீசர்கள் வந்து சொல்றாங்க, இயேசுவே දැන් මේ ගෝලයා නැවිලා කියනවා යේසුස් වහන්සේ நாங்க பிசாச துரத்தினோம். අපි යක්ෂයන් එලෙව්වා. இயேசு சிரிச்சிட்டு என்ன தெரியுமா சொன்னா, உங்களோட பேர் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. යේසුස් වහන්සේ ඉනා වෙලා කිව්වා ඔබගේ නම ස්වර්ගයේ ලියවිලා තියෙනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். விளையாட பேர் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கு. හැමෝගෙම නම් දෙවියන් වහන්සේ ඒ ස්වර්ගයේ ලියලා இந்த තියෙනවා. பூமியில கத்தரை கனம் பண்றதை விட, கத்தருக்கு முக்கியத்துவ இடத்தை கொடுக்கறதை விட, கத்தருடைய காரியத்தை முக்கியத்துவப்படுத்துறதை விட வேற என்ன எங்கட வாழ்க்கையில இருக்கு? මේ පොළවේ ස්වාමින් වහන්සේට ගෞරව දැක්වීමට වඩා දෙවියන් වහන්සේගේ කාරණයට ප්‍රමුඛත්වයක් දීමට වඩා වටිනා දෙයක් අපේ கத்தர் உன்னை ජීවිතේ ஆசீர்வதிச்சிருந்தா இன்னும் அதிகமா அவருக்கு முக்கியமான இடத்தை கொடு, அவருடைய காரியத்தை முக்கியத்துவப்படுத்து. දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කර තිබෙනවා නම් තව තවත් උන්වහන්සේට ගෞරව දක්වන්න, තව තවත් උන්වහන්සේගේ කාරණා වලට ප්‍රමුඛත්වය දෙන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கத்தர் ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද. துதிகன மகிமை இயேசு ஒருவர். ස්තුති ප්‍රශංසා அடுத்த මහිමේ வார்த்தை ගෞරවය அடுத்த வார்த்தை பேச நேரமில்லை, நாங்க யாவரும் எழுந்திருப்போம்.